ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। उकारस्वन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकाः दकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ॐ सहना भवतु सहनो भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन कृतितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्सः सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। ॐ श्रीभगवान् उवाच ममैवांशो जीवलोके जीवभूतः सनातनः मनःषष्ठानीन्द्रियाणि प्रकृतिस्थानि कर्षति। जीवभूतः मम एव अंशः, என்னுடைய அம்சமே ஜீவனாக திகழ்கிறது. இந்த அம்சம் அப்படிங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தோம். நம்ம இந்த ஜீவபூதே மம ஏவ அம்சः லோகே जीवभूतः मम एव अंशः मम अंशः एव जीवलोके सनातनः जीवभूतः. என்னுடைய ஒரு அம்சம்தான். அம்சம்ங்கிறது பல அர்த்தத்துல வரும். பொதுவாக பகுதி பாகம் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல வருங்கிறதுனாலயே கூட இங்க ஆச்சாரியால் நாராயணஸ்ய அம்சா பாகா. இந்த நாராயணஹா யார், எப்படி இருப்பார் அப்படிங்கிறது நிறைய சொன்னார். ரெண்டு விதமாக சொல்லப்பட்டது. சுரூபதா நாராயணனுடைய சுரூபம் என்னன்னு 2வது அத்தியாயத்திலையும் பின்னாடி வரக்கூடிய பல அத்தியாயத்திலையும் அக்ஷரமான பிரம்மந்தான் நாராயணன் அப்படிங்கிறது காண்பிக்கப்பட்டது. விசேஷமா 11வது அத்தியாயத்துல க்ஷேத்திரஜனாக காண்பிக்கும் பொழுதும் ஸ்வரூபம் காண்பிக்கப்படுறது. பகவத் சுரூபம் எப்படி அப்படிங்கிறது நிர்குணவம் நிரவயவ நிராகார நித்திய சுத்த புத்த முக்த ஸ்வரூபம் அப்படின்னு சின்மாத்திர ஸ்வரூபமாக பகவானுடைய ஸ்வரூபம் காண்பிக்கப்பட்டது. அதே பகவான் சகுணமாக 13வது க்ஷேத்திரஜனதான். 11 இது விஸ்வரூபம். சகுணமாக விஸ்வரூபத்துல காமிச்சார். விஸ்வரூபத்துல பகவானுடைய சுரூபம் எதுன்னா சர்வவியாபியாக எல்லா விதமான நாம ரூபங்களோடு எது இருக்கோ சமஷ்டி காரியம் ஜெகத் காரிய பிரம்மம்னு பேர். ஜெகத்காரணம் பிரம்ம,
அதேதான் காரியம். காரிய காரணத்துக்கு பேதம் கிடையாதுங்கிறதுனால காரியமாக இருக்கிற விஷயம் ஜெகத்காரணமாக இருக்கிற சகுண பிரம்மம். இப்போ நாராயணஸ்ய அம்சஹ அப்படின்னு சொல்லும் பொழுது நிர்குணமான பிரம்மத்துக்கு ஏது அம்சம்? இங்க அம்சத்துவம் எது அம்சத்துவமாக சொல்லப்படுறது? ஜீவஸ்வரூபம் தான். பரமாத்மாவுக்கு ஜீவன் அம்சமாக இருக்கு. அதான் நீங்க சொல்றது. ஜீவபூதா அம்சஹ. மம ஏவ அம்சஹ ஜீவபூதஹன்றார் பகவான். மம அம்சஹ ஏவ சனாதனஹ ஜீவபூதா. அப்ப அந்த ஜீவன் அப்படிங்கிறது எது? கர்த்தா போக்தா. இதான ஜீவன். இங்க பாஷ்யக்காரர் சொன்னார் இல்லையா? ஜீவபூதா கர்த்தா போக்தா இது பிரசித்தா. ஜீவனுடைய டெஃபனிஷனே கர்த்தா போக்தா தான். சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் டிவிஷன் இருந்து கொண்டு அந்த சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் டிவிஷன்னால நான் காரியம் பண்றேன். காரகாபேட்சமாக நான் காரியம் பண்றேன். நான் கர்த்தா, இது கர்ம, இது கரணம், இது அபாதானம், இது சம்பிரதானம், இது அதிகரணம், இது சம்பந்தம் அப்படின்னு எல்லா விதமான காரகங்கள் கனெக்ஷன் பொருள்களோட இருந்து கொண்டு வழங்குகின்ற சுரூபத்திற்கு கர்த்தா போக்தாவாகிய ஜீவாத்மான் பெயர். கர்த்திருவம் இப்படி. போக்தாங்கிறவன் நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு. இந்த கர்த்திருவமும் போக்திருத்துவமும் எங்க உட்கார்ந்துருக்கு? பிரகிருதியில தான் உட்கார்ந்தாகணும். பரமாத்மாவனுடைய சொரூபம் அது கிடையாது. ஏன்னா நிர்குண நிரவயவமாக இருக்கக்கூடிய பிரம்மம். ஆனா இந்த ஜீவத்துவம் ஒட்டின்னு இருக்கு. இந்த ஜீவத்துவம் தான் என்ன டிஃபைன் பண்றது. அப்போ இது ஈஸ்வரனுடைய அம்சமாக தெரியறது இல்லையா? கர்த்திருவம் போக்திருத்துவம்ன்றது ஒரு சேத்தன வஸ்துல தான் இருக்க முடியும். நம்ம பிரகிருதியினுடைய அம்சம் சொன்னாலும் கூட கர்த்தா நான் கர்த்தான்னு ஒருத்தன் சொல்றான்னா அங்க நான் உள்ள இருந்தா தானே நான் கர்த்தாங்கிறதே சொல்ல முடியாது. நான் அப்படிங்கிறது எது? கான்சியஸ்னஸ் தான் நான் சொல்ல முடியும். ஒரு ஜடப்பொருள் நான்னு சொல்ல முடியுமோ? இனர்ட் ஆப்ஜெக்ட் நான் அப்படின்னு ஒரு கல்லு சொல்லுமோ? சொல்லாது. அப்ப நான் எது சொல்லும்? சேத்தன வஸ்து தான் சொல்றது. இப்ப நம்ம சித்தாந்தம் என்ன? ஸ்ருதி என்ன சொல்லுது? ஞானம் பிரம்ம, பிரஜானம் பிரம்ம அப்படின்னு சொல்றது இல்லையா? அப்போ சைதன்யந்தான் பிரம்மம்னு ஆச்சு. சைதன்யந்தான் பிரம்மங்கிற பொழுது கர்த்திருவம் எங்க உட்காரணும்? சைதன்யத்தை தானே உட்காரணும். சைதன்யம் தானே நான் சொல்ல போறது. அப்ப பிரம்மத்துல கர்த்தா தெரியணும். பிரம்மத்துல தான் போக்தா தெரியலாம். ஏன்னா போக்தாங்கிறது நான் அனுபவிக்கிறேன். திருப்பி நான் அப்படிங்கிறது சேதன விஷயம்தான் நான்னு சொல்லும்னு பார்த்தோம். அப்போ போக்திருத்துவம் எங்க இருக்கு? அதுவும் சைதன்ய பிரதானமா தான் இருக்கு. அதனால இது பரமாத்மாவினுடைய அம்சமாக இருக்கு இல்லையா? பரமாத்மாவினுடைய அம்சமாக தான் இது இருந்தா. ஏன்னா இந்த தன்மை நீ பரமாத்மா சர்வ அந்தர்யாமி சர்வலோக சாட்சி என்ன வேணா சொல்லிக்கோ. ஆனா இந்த ஜீவன்றது பரமாத்மா அம்சமாக தான் இருந்தாகணும். ஏன்னா ஜீவன் ஏன் அப்படி இருக்கணும்? ஏன் அம்சம்னு சொல்ற? பரமாத்மா மட்டும்னே சொல்லிடலாமே அப்படின்னு கேட்டா, பரமாத்மால கர்த்திருவமும் கிடையாது. பரமாத்மால ஆக்சுவலி பார்த்தா போக்தாவும் கிடையாது அவர். பரமாத்மா லிமிட்டடும் கிடையாது இல்லையா? அப்படிங்கிற பொழுது இதனுடைய தன்மை இந்த கர்த்தா நான், போக்தா நான், லிமிட்டட் பீயிங் நான் அப்படிங்கிறது ஒரேடியா பரமாத்மாவனுடைய தன்மைன்னு சொல்ல முடியாது. சொன்னா அது பரபிரம்ம பிரம்மத்தினுடைய ஒரு ஆட்ரிபியூட்டா இருந்தாகணும். பரபிரம்மம் நிர்குணம் நிரவயவம் தான் சொல்லிடுது சாஸ்திரம்.
அது நம்ம பார்க்கவும் முடியறது இல்லையா? அந்த தன்மை வந்து சத்தியம்னு தெரியறது. விசாரத்திலயும் தெரியறது. சாஸ்திர திருஷ்டி இருக்கவாளுக்கும் தெரியறது. ஆனா இந்த ஜீவத்துவம் ஜட பொருள்ல இருக்க முடியாது. ஏன்னா நான்னு சொல்ற தன்மை வந்து ஜடத்துக்கு கிடையாது. அப்போ நான்னு சொல்லக்கூடிய விஷயம் ஜீவ பிரம்ம தன்மையா தான் இருக்கு. ஆனா இந்த கர்த்திருவ, போக்திருத்துவம்ன்ற விஷயங்கள் வந்து பிரம்மத்தினுடைய தன்மையாக இல்ல. ஏன்னா அந்த மாரி ஒரு லிமிட்டேஷன் பிரம்மத்துக்கு கிடையாது. அப்ப இப்படிதான் இருக்கு ஜீவனுடைய தன்மை. இல்லையா? மமைவாம் அதனால தான் அம்சம் அப்படின்னு. முழுசாக நான் இப்படி கிடையாது. என்னோட ஒரு அம்சம் இப்படி அப்படின்னு பகவான் சொல்றாருன்னு நம்ம சாமான்யமா பார்க்கலாம். ஆனா பாஷ்யகாரர் அப்படியும் சொல்ல முடியாதுங்கிறத இங்க சொல்றார். ஏன்னா அவயவமாக இருக்கும் பொழுது இந்த ஜீவத்துவ கர்த்திருவ, போக்திருத்துவம் அப்படிங்கிறது பிரம்மத்தினுடைய அட்ரிபியூட்டா இருந்தா, அது பிரம்மத்துல எல்லா இடத்துலயும் தானே இருக்கணும். ஒரே ஒரு இடத்துல இருக்குன்னு எடுத்துட்டா கூட, அது நித்தியமாவும் அங்க இல்ல. அதனால இங்க வந்து ஜலசூரிய வத்து அப்படின்னு இங்க பேதப்படுத்தி காமிக்கிறார். யதா ஜலசூரியகः சூரிய அம்சः ஜலநிமித்தாபாயே சூரியமேவ கத்வா ந நிவர்த்தந்தே ந நிவர்த்ததே ததா அயமபி அம்சः தேன ஏவ ஆத்மனா சங்கச்சதி ஏவமேவ. இந்த இடத்துல வந்து அந்த ஜலசூரிய எப்படி வந்து ஜலத்துல தெரிய சூரியன் திருப்பி சூரியன்லயே போய் சேர்றதோ அப்படிங்கிறத இங்க காண்பிக்கிறார். இதெல்லாம் நம்ம போன செஷன்லயே பார்த்தோம். நிவர்த்ததே அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்துல வரல. முன்னாடி வந்த ஸ்லோகத்துல இருந்து நிவர்த்ததேன்னு எழுதுறத எடுத்துக்கிறார் இல்லையா? யத்கத்வா ந நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம. அதனால மமைவாம்சா ஜீவலோகே ஜீவபூதா. அதனால இது வந்து போன ஸ்லோகத்தோட சேர்ந்ததுங்கிறத அங்க காண்பிக்கிறார் பாஷ்யகாரர். கனெக்ஷனே அப்படித்தானே கொடுத்தார். நனு சர்வாஹி கதிஹி அகத்யாந்தாக கதிஹி ஆகத்யந்தாக संयोगा विप्रयोगान्ताः इति प्रसिद्धं कथमुच्यते तद्धाम गतानां नास्ति निवृत्तिः. அந்த கனெக்ஷன் தான். அப்போ இந்த அம்சத்துவம் வந்து அந்த நிவிருத்தி விஷயத்த சொல்றதுக்காக வரக்கூடியது. அதனால தான் இந்த ஸ்லோகம் பாதி ஸ்லோகத்த மட்டும் நம்ம எடுத்துட்டோம். ஏன்னா பாஷ்யகாரர் இத அதோட தான் சேர்க்கிறார். நிவிருத்தி வந்து நிவர்த்ததே எத்கத்வா ந நிவர்த்ததேன்னு சொல்றார் இல்லையா? அப்ப ந நிவர்த்ததேங்கிறத காண்பிக்கிறதுக்காக தான் இந்த இடத்துல அம்சத்துவம் சொல்லப்படுறது அப்படிங்கிறது தாத்பரியம். 2 திருஷ்டாந்தம் சொல்றாரு. நம்ம பார்த்தோம் போன தடவையே. எதனால இந்த திருஷ்டாந்தம், அப்புறம் வந்து பிரதிபிம்பவாதம், அவச்சேதவாதம் இதெல்லாம் பத்தி டீட்டெயில்டா போன கிளாஸ்ல பார்த்துட்டோம். யதா வா கடாதி உபாதி பரிச்சின்னः घटादि आकाशः आकाशांशः सन् घटादि निमित्त अपाये आकाशं प्राप्य न निवर्तते इति एवम् अतः उत्पपन्नमुक्तं यद्गत्वा न निवर्तन्ते इति. உபாதியினுடைய வர்றது போறதுனால தான் வந்து இருக்கு இல்லைங்கிறது அப்படிங்கிறது தான். ஏன்னா இந்த சூரியன் திருப்பி தன்னோட இடத்துக்கு போயிடுத்து அப்படிங்கிற மாதிரி தான்ற பொழுது ஜீவத்வ நாசம் ஜீவத்வ நாசம் ஆகும் பொழுது பரமாத்மா பரமாத்மாட்ட போயிடுத்து. இது வரைக்கும் தன்னை ஜீவாத்மாவாக பார்த்துட்டு இருந்தது. பரமாத்மா பரமாத்மாட்ட போயிடுத்து. அப்படிங்கிறது என்ன? ஜீவாத்மா போய் புடிச்சுன்னு வந்துடுத்தா கொஞ்சோண்டு அம்சமாக அப்படின்னா அப்படி கிடையாது. கடம் இருக்கிற வரைக்கும் கடாகாசம்னு நீ சொல்லிட்டு இருந்த ஆகாசமானது கடம் போன உடனே மகாகாசம் ஆயிடுத்து அப்படின்னா. கடாகாசமாக இருக்கும் பொழுதும் அது மகாகாசமாக தான் இருந்ததே ஒழிய உன்னுடைய திருஷ்டியில கடத்தினால நீ அதை கடாகாசமா பார்த்த. புரியுதா? ஆக்சுவலி ஆகாசத்துக்கும் கடத்துக்கும் ஸ்நான பிராப்தி கூட கிடையாது. ஆகாசத்துக்குள்ள கடத்தை ஆகாசம் தொடுதுன்னு சொல்ல முடியுமோ? ஏதோ ஒரு இடத்துல பாஷ்யக்காரர் சொல்றார், பறவைகள் பறக்கிறதுனால ஆகாசத்துல ஃபுட் பிரிண்ட் இருக்குமான்னு கேட்கிறார். நம்மளே நடக்கிறோம், தொடறோம். இப்ப ஆகாசத்தை நான் இப்படிங்கிறேன்.
கையில அழுக்கு இருக்குன்னா ஆகாசத்துல அடிபட்டு அழுக்காயிடுதுன்னு சொல்ல முடியுமா? ஈவன் இந்த இடத்துல தலமலினவத்து அப்படின்னு ஒரு இடத்துல தல இந்த இடத்துல வந்து ஆகாசத்துல மலினத்துவம் இருந்ததுன்னா டஸ்ட் பறக்குது. பறக்குதுன்னா ஆகாசத்துல அழுக்கு பட்டுடுத்துன்னு சொல்ல முடியுமோ? அப்போ ஆகாசத்துக்கும் அதுல இருக்கிற பொருள்களுக்கும் டச்சிங்கே கிடையாது. அது நான் சொல்லல. இந்த திருஷ்டாந்தம் பகவத்பாதாலே வந்து ஒரு இடத்துல பாஷ்யத்துல சொல்றார். ஐ திங்க் தைத்திரிய பாஷ்யம்னு ஞாபகம். ஏதோ கீதையிலயோ ஏதோ ஒரு இடத்துல அத சொல்றாரு. அப்போ அந்த மாதிரி இந்த ஆகாசம் அது பாட்டு அது இருந்துட்டு இருக்கு. பானை வருதுன்னா, பானை வருது ஆகாசத்துல வருதுன்னு சொல்றோம். பறவை பறக்கிறதுன்னு சொல்றோம். சொல்லின்னு இருக்கோமே ஒழிய, ஆகாசம் அது பாட்டு இருந்துட்டு இருக்கு. அவ்வளவுதான். அதை எதுவாலயும் தொடவும் முடியாது. அதை எதாலயும் லிமிட் பண்ணவும் முடியாது. நீ வந்து உன் கட்டத்த பார்த்துட்டு இது கடாகாசம்ங்கிற, அத பார்த்தா அது மகாகாசம்ங்கிற, இது வந்து ஆவரக்காகாசம்ங்கிற, இது உன் மண்டைக்குள்ள இருக்கிற ஆகாசம்ங்கிற, இந்த ஹார்ட்டுக்குள்ள இருக்கிற குஹாயாம் நிஹிதம் ஒரு ஆகாசம் இன்வெர்டட் லோட்டஸ் இருக்கு. அந்த லோட்டஸ்க்குள்ள வந்து ஆத்மா உட்கார்ந்திருக்கு. அங்க ஒரு குகை மாரி ஒரு இடம் இருக்கு. என்ன இப்ப நெறைய பேர் அதான் அந்த லிட்ரலா ஹிருதய குஹாயாம் அப்படின்னு அந்த லோட்டஸ் மாரி இருக்கக்கூடிய ஹிருதயத்துல இருக்குல்லாம் சொல்லிட்டு இருக்காளே, அதுக்குள்ள ஒரு ஆகாசம் உட்கார்ந்திருக்கு. இப்படி நீ வேணா ஆகாசத்த உன்னுடைய உபாதி பேதத்தினால பிரிக்கிறியே ஒழிய, என்ன ஆக்சுவலி ஸ்பீக்கிங் ஆகாசம் பிரிக்கப்படவில்லை. ஒண்ணாக தான் இருக்கு. அந்த மாதிரி தான் ஜீவத்வோபாதி வந்து பிரம்மத்துல இருக்கு. ஜீவன் ஒண்ணு தனியா பிரம்மத்தோட அப்பாற்பட்டு இருந்தா தானே அது வந்து பிரம்மத்த முதல்ல உள்ள கொண்டு வர முடியும். அதனாலதான் காரியமே காரணம் பிரம்மன்னு சொல்லும் பொழுது அபின்ன உபாதான காரணமாக பிரம்மம் ஆயிருக்கும் பொழுது காரியம்னு உனக்கு தெரியற இந்த உலகம் இருக்கே அதுவுமே பிரம்மந்தான். அதுவுமே பிரம்மமாக இருக்கும் பொழுது உள்ள வெளியிலங்கிறதெல்லாம் உன்னோட நோஷன் இல்லையா? சோ அந்த அப்போ உபாதின்னு ஒண்ணு இருக்கு. இங்க பானைன்னு ஒண்ணு வந்து ஆகாசத்தினுடைய கேஸ்ல தனியா இருக்குன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அதுல ஒரு உண்மை இருக்கு. நீ என்னதான் இருந்தாலும் ஆகாசம் ஒரு சத்தியம். பானை அதே லெவல்ல இருக்கிற இன்னொரு சத்தியம் இல்லையா? ஈவன் தோ ஆகாசத்த பானையால நீ லிமிட் பண்ண முடியாதுன்னு சொல்றது ரைட்டு. பட் 2ம் சத்தியம். வேறஸ் பிரம்மத்தினுடைய கேஸ்ல 2 சத்தியமே கிடையாது. அதனால இது திருஷ்டாந்தம் வந்து வெறும்ன அவச்சேதகத்துவம் உபாதியினால தான் வருதே ஒழிய சொரூபத்துல இல்லைங்கிறத காமிக்கிறதுக்கு மட்டும்தான் உபாதி. நம்ம வந்து உடனே நெறைய பேர் உடனே எக்ஸாம்பிள் நெறைய பேர் இந்த எக்ஸாம்பிள வச்சுன்னு உடனே வந்து அப்டின்னா பானை வந்து இருக்கே, ஏதோ ஒரு விதமா லிமிட் பண்ணுது அப்டிலாம் பேசிட்டு இருப்பான். உனக்கு எக்ஸாம்பிள் வந்து ஒரு பர்ட்டிகுலர் ஆஸ்பெக்ட்ட சொல்றதுக்காக சொல்லப்படுறதே ஒழிய, ஒரே எக்ஸாம்பிள் பிரம்மத்த பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்லிட முடியாது. ஏன்? ஏன்னா பிரம்மன மாரி வேற ஒண்ணுமே கிடையாது. ஒரு பிரம்மன் தான் இருக்கு. இன்ஃபாக்ட் அத தவிர வேற ஒண்ணுமே இல்லைங்கிற பொழுது, அதுக்கு நீ எத உவமை குடுக்க முடியும்? தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கல்லால் மனக்கவலை ஆற்றல் மாற்றல் அரிது. தனக்கு உவமை இல்லாதது பிரம்மம் ஒண்ணுதான். ராமராவணையோர் யுத்தம், ராமராவணையோர் யுத்தம் இவன்னு. ராமனுக்கும் ராவணனுக்கும் நடந்த யுத்தம் எப்படிடா இருந்ததுன்னா, ராமனுக்கும் ராவணனுக்கும் யுத்தம் எப்படி இருந்ததோ, அதே மாரி இதுவும் இருந்ததுன்னு சொன்னான். ஏன்னா வேற எத உவமை சொல்லுவ நீ? அதனால உவமை இல்லாத பிரம்மத்துக்கு இன்னொரு உவமை சொல்ல முடியாது. அதனால சொல்ற உவமை எதுக்குன்னா, ஒரு தன்மைய மட்டும் காண்பிக்கிறதுக்காக அத சொல்றோம். உபாதியினால பரிச்சேதகத்துவம் வருதா? வரலையா? பானைன்ற உபாதி வழியாக ஆகாசம்ன்ற ஒண்ணுத்துக்கு பரிச்சின்னத்துவம் வருது. அத மட்டும் இங்க காண்பிக்கிறது. அதனால தான் இன்னொரு எக்ஸாம்பிள்ல பிரதிபிம்பத்த காண்பிக்கிறார். இது ஒரு தனி திருஷ்டாந்தம், தனி விஷயத்த காண்பிக்கிறது. ஏன்னா, அங்க வந்து எங்கேயாவது ஒரு பானை இத வந்து லிமிட் பண்ணுதுங்கிற மாதிரி ஒரு இது இருக்கு. அங்க வந்து சூரியனுக்கும் தண்ணீல இருக்கிறதுக்கு தண்ணிக்கும் என்ன சம்பந்தம்? அது எங்கேயோ இருக்கு. இதுல ரிஃப்ளெக்ட் ஆற சூரியன். அது சத்தியம், இது மித்யா. புரியுதோ? அங்க சத்தியம் மித்யாவ காண்பிக்கிறது அங்க.
ரெண்டும் வேற ரியாலிட்டி. இங்க நீ பார்க்குற அவ்வளவுதான். அது எங்கேயோ இருக்கு. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்ல. அப்படிங்கிறதுனால அந்த திருஷ்டாந்தம் அங்க காண்பிக்கப்படுது. அப்ப இந்த ஜீவத்துவ உபாதி எதுன்னு சொன்னோம்? கர்த்திருவம், போக்திருத்துவம். இதுதான் உபாதி. உடனே உபாதினா இந்த உடம்ப உபாதின்னு எடுத்துக்கப்படாது. இந்த உடம்புங்கிறது கூட நம்ம ஞானத்துக்குள்ள இருக்கிற விஷயம்தான். என்டையர் உலகமே ஞானம் தான். நிறைய தடவை பார்த்திருக்கோம் நம்ம. ஒரு பொருளினுடைய அனுபவம், ஒரு பொருள் இருக்குன்னு சொல்றதுக்கு காரணம் அந்த பொருளினுடைய அனுபவம் இருக்குன்னு தான் அர்த்தம். கான்சியஸ்னஸ் ஈஸ் அப்படிம்பார் இல்லையா சுவாமிகள். பாடினா பாடி ஈஸ்னா பாடி கான்சியஸ்னஸ் ஈஸ். புக் ஈஸ்ன்னு சொன்னோம்னா புக் கான்சியஸ்னஸ் ஈஸ். புக் அனுபவம் இருக்கிறது. நான் புக்கை அறிகின்றேன். தமிழ் புக்கு உள்ளது, புஸ்தகம் உள்ளது. புஸ்தகம்னா வடமொழி. அதனால நூல் உள்ளது. நூல் உள்ளதுன்னு சொல்லும் பொழுது நூல் அறிவு உள்ளதுன்னு ஆச்சு. நூல் அறியப்படுகின்றதுன்னு அர்த்தம். நூல் உள்ளதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஒரு அறிவால் நூல் அறியப்படுகின்றதுன்னு அர்த்தம். அதுதான் அந்த அந்த வாக்கியத்திற்கான பொருள் இல்லையா? நூல் உள்ளதுன்னு சொல்லும் பொழுது நூல் அறிவுக்கு புலப்படுகிறது. அப்போ நூல் அறிவு உள்ளது. மலை உள்ளதுன்னா மலை அறிவு உள்ளது. மரம் உள்ளதுன்னா மரம் அறிவு உள்ளது. அப்போ அறிவு உள்ளதுங்கிறது மட்டும்தான் மெய்யாக இருந்து கொண்டே இருக்கிறது. இருக்கின்ற தன்மையும் அறியும் தன்மையும், அதனால்தான் ஞப்தி. அந்த அறிவின் தன்மைங்கிறதுல கூட அறிதல்ன்ற அந்த விருத்தி இருக்கே, மாற்றம். அந்த மாற்றம்லயும் உண்மை இல்ல. அந்த அறிவிற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்றது? அதுவும் ஒரு அறிவுன்னு தான். நம்ம கான்ஷியஸ்னஸ் என்ன சொல்றது? உணர்வுன்னு சொல்லணும். உணர்வுனா எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடும். ஸோ அந்த அறிவின் ஆதாரம் என்ன? உட்பொருள், அறிகின்ற பொருள், அறிவிற்கு மூலப்பொருள் என்று சொல்லக்கூடிய அந்த ஆத்மா இருக்கே, அதுதான் சத்தியம்னு ஆகறது. அந்த சத்தியமான பொருள் இப்ப இந்த ஜீவாத்ம உபாதியாலையும் கர்த்தா போக்தாங்கிற அந்த தன்மையால பிரித்ததாக தெரிகிறது. அந்த உபாதி ஏதோ ஒரு அப்ப எது உபாதி? இந்த உடம்பு உபாதி. அதுக்கு சொல்ல வந்தேன். உபாதினா உடனே மனுஷ தேகம். நிறைய பேர் இப்ப அப்படிதான் பெரிய பெரிய இடத்துல நானும் டாக்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்கேனே. உபாதினா ஏ ஷரீர் உபாதி ஹைன்றாங்க ஹிந்தியில சொல்லும்போது. சரீரம் உபாதி ஆகாது. சரீரமும் உபாதி தான். பட் இங்க உபாதியினுடைய ப்ராடக்ட்டா இருக்கு இந்த சரீரம்லாம். அப்படிதான் சொல்லணும். உபாதிங்கிறது அஜ்ஞானம் தான் உபாதி. அந்த அஜ்ஞானம் கர்த்திருவ போக்திருத்த ரூபமாக இருக்கு. ஏன்னா எல்லாமே ஞானம் தான். ஒரு பொருள்னு சொல்லும் பொழுது அதுக்காக தான் அந்த அறிவு இருக்கிறது. அது சொன்னோம். அதுல இருந்து எங்கேயோ போயிடுத்து மைண்டு. அப்போ அந்த அறிவுங்கிறதனுடைய பொருள் மட்டும்தான் இருக்கு இல்லையா? வேற உடல்ங்கிறதோ மலைங்கிறதோ உண்மையில எதுவுமே இல்லைன்ற பொழுது அப்போ இந்த உடம்பு உபாதின்னு சொல்ல முடியாது இல்லையா? அப்ப எது உபாதி ஆகிறது? அறிவு ஒண்ணுதான் இருக்கும் பொழுது இதெல்லாம் இருப்பதாக எது எனக்கு காண்பிக்கிறதோ அதுதான் உபாதி. அறிவின் உள்பொருள் தான் இருக்கிறது என்கின்ற பொழுது இந்த உடலும் உலகமும் மற்ற விஷயங்களும் எதனால் தெரிகிறதோ அது உபாதி ஆகும் இல்லையா? அப்போ உபாதிங்கிறது என்னது? அங்க அஜ்ஞானம் தான் உபாதி. தன்னை அறியா தன்மையே உபாதி ஆகிறது. அந்த தன்னை அறியா தன்மை என்பது என்னவாக இருக்கு? கர்த்திருவ போக்திருத்துவமாக தான் இருக்கு. புரியுறதோ? அதனால ஜீவன்றதே கர்த்தா போக்தா தான். நான் பாஷ்யக்காரர் இங்க கர்த்திருவ போக்திருத்துவ ரூபேண பிரசித்தம் சொல்லிட்டார். பிரசித்தா கர்த்தா போக்தா இது பிரசித்தா ஜீவபூதா. அது உண்மையில பார்த்தேன்னா ஜலசூரியன் மாதிரி தான் ஜீவன். சூரியன் இருக்கு. அது
இந்த தண்ணிங்கிற உபாதி, குடத்துல இருக்கிற தண்ணிங்கிற உபாதி வழியாக இங்க இருப்பதாக தெரிகிறது. அப்ப கர்த்தா போக்தாவினால் அந்த நான் என்று சொல்லக்கூடிய நான்னு சொல்றது எது சொல்லுது? கர்த்தா போக்தா தான் சொல்லுது ஆக்சுவலி. பிரம்ம வந்து நான்னு கூட சொல்ல முடியாது ஆக்சுவலி. பிரம்ம என்னத்த நான் சொல்லும்? அப்போ நான்னு சொல்றதுக்கு அகங்காரம் வேணும். அந்த அகங்காரம் தான் கர்த்தா போக்தா. அந்த அகங்காரத்த தான் நம்ம நிவிருத்தி பண்றோம் ஞானத்தினால. அந்த அகங்கார நிவிருத்தி ஆக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறதுனால தான் சைக்காலஜிக்கலி நமக்கு 1008 என்ன ஹிண்ட்ரன்ஸ் வருது ஞானம் அடையறதுக்கு. எனிவே அதெல்லாம் இருக்கட்டும். அப்ப அந்த உபாதி பரிச்சின்னத்துவத்த சொன்னார் இல்லையா? எத்கத்வான்னு நிவர்த்தந்த. இப்போ ஒரு கேள்வி கேட்கிறார். நனு நிரவயவஸ்வ பரமாத்மனः குதः அவயவः ஏகதேசः அம்சः இதி. நீ என்னப்பா சொன்ன? பரபிரம்மத்துக்கு அவயவமே கிடையாதுங்கிற. இப்ப அம்சம்னு ஒண்ணுத்த பேசுறியே. அவயவம் இருந்தா தானே அம்சம் இருக்க முடியும், பாகம் இருக்க முடியும். இது இதுக்கும் அதுக்கும் வித்தியாசப்படுத்தி காமிக்கணும். வித்தியாசப்படுத்துறதா இருந்தா அதுக்கு நிரவயவம்ன்ற தன்மை இருக்குன்னே சொல்ல முடியாது. அப்ப இந்த ஜீவத்துவம் இருக்கே, கர்த்தத்துவ போக்திருத்துவம்ங்கிறது எப்படி டீலிமிட் பண்ணி காமிக்கிறது அந்த பிரம்மத்த? இல்லையா? அப்படிங்கிறது இந்த கேள்வி. அப்போ இங்க மித்யாத்துவம் தான் இங்க இருந்தாகணும். ஏன்னா சத்தியமாக அதுக்கு அவயவம் ஒண்ணும் கிடையாது. ஆகாசத்துல இருக்கிற கடன்ற பொழுது, ஜலத்துல இருக்க சூரியங்கிற பொழுது, அது சத்தியம் மித்யா தான் சொல்லுது அப்படின்னு. ஏன்னா இவ கேள்வி சாவயவத்வேஜ விநாச பிரசங்கா அவயவ விபாகாத் இல்லையா? அவயவம்ங்கிறது பிரியும்ல. விபாகம் ஆயிடுத்துல்ல. இதுவும் அதுவும் 2 பொருள் ஒண்ணே ஏகரசமா இருந்தா பிரச்சனை கிடையாது. பார்ட்ஸ் இருக்கு அப்படின்னு நீ சொல்ட்டேன்னா, பார்ட் பிரிய வாய்ப்பு இருக்கு. கர்த்திருவம், போக்திருத்துவம்ங்கிறது பிரம்மத்துக்கு மேல உட்கார்ந்திருக்குன்னு வச்சுப்போம். பிரிய வாய்ப்பு இருக்குல்ல. அப்ப பிரம்மம் வந்து பிஞ்சு போயிடும். அது ஒண்ணும் நித்தியம் அப்படின்னு சொல்ல முடியாது. இங்க நீ போதஸ்வரூபம் நித்தியம்னு சொல்ற. அப்ப இது எப்படி இருக்க முடியும்? அதான் சொல்றாருன்னா, ஏஷ தோஷः அவித்யாகிருத உபாதி பரிச்சின்னः ஏகதேசோம்சः இவ கல்பிதோ யதः. வாஸ்தவ பேதம் கிடையாது. அவித்யினால் உபாதி பரிச்சின்னமாக இருக்கு. கர்த்தாவும் போக்தாவும் கூட அதே பிரம்மன் தான். கர்த்திருவ போக்திருத்துவம்னு ஒண்ணுத்த சொல்றோமே, அதுவும் அதே பிரம்மன் தான். அவித்யைன்னு ஒண்ணு சொல்றோமே, அது எங்க இருக்குன்னா, அதுவும் பிரம்மாசிரிதமாக தானே இருந்தாகணும். பிரம்மத்த தவிர ஒண்ணுமே இல்லைங்கிற பொழுது, ஸோ அப்போ மித்யாவாக இருக்கு. தெரிகிறதே ஒழிய சத்தியமாக எல்லாமே பிரம்மன் தான். இது வேற ஒரு லெவல் ஆஃப் ரியாலிட்டி. மத்தது இன்னொரு லெவல் ஆஃப் ரியாலிட்டி. அதெல்லாம் பிரகிருதி தான். ஜீவனும் பிரகிருதி தான். அஜ்ஞானமும் பிரகிருதி தான். ஆனா பிரகிருதி பிரம்மன் தான். இது ஒண்ணும் புரிய மாட்டேங்குதுன்னா அப்படிதான் இருக்கும் வேதாந்தம். ஏன்னா இல்லன்னா வெறுமனே பிரம்மம் ஒண்ணு தான் இருக்குன்னு ஒரே வார்த்தையில முடிச்சுட்டு போயிடணும். வேதாந்தம் அப்படி சொன்னாலும் புரியாது. அதனால இத புரியறதுக்கு இப்படி இப்படி பார்க்க பார்க்க தான் இதுக்கு புரிய சான்ஸ் இருக்கு. ஏன்னா இந்த ஜீவத்துவம்ங்கிறதும் ஒரு விருத்தி தானே! இல்லையா? ஒரு விருத்தி தானே அது. ஜீவத்துவம்ங்கிறது கர்த்தான்றதும் ஒரு விருத்தி. அகம் போக்தாங்கிறதும் ஒரு விருத்தி தான். விருத்தி எங்க இருக்கு? சொரூபத்துல தானே இருக்கு. அப்போ விருத்தினாலே அது வந்து ஒரு மாற்றம். விருத்தினா என்ன? ஒரு தண்ணீல அலை இருக்கு. பபிள் இருக்கு. இதெல்லாம் விருத்தி. அப்ப சொரூபம் தன் ஜலம் தான். அப்ப புத்தியில இருக்கிற அதனால தான் எல்லாமே ஞான ரூபத்துல இருக்கிற
அஜ்ஞான விருத்தி தான் உபாதி. அதை புரிஞ்சுக்கணும் நம்ம. ஏகரசமான பிரம்மத்துல அஜ்ஞான விருத்தி இருக்கே அதுதான் உபாதியை ஒழிய, பானை மாதிரி ஒரு தனி உபாதி ஜீவத்துவம்னு ஒண்ணு மேல உட்கார்ந்துருக்கு பிரம்மத்து மேல எல்லாம் எடுத்துக்க கூடாது. அது மாதிரி தேகத்தை உபாதின்னு சொன்னேன்னா அந்த உபாதி போவே போறது இல்ல. அப்ப எங்கேருந்து வந்து நீ சத்தியம் போக போறது இல்லைன்னா என்ன அர்த்தம்? உயிர் போன அப்புறம் எரிச்சா போகும் இல்லையா? அந்த மாதிரி அப்ப இல்ல சூக்ஷ்ம சரீரம் தான் அதையும் சேர்த்துக்கணும் அப்புறம். நிறைய காம்ப்ளிகேஷன் இதுல. இன்ஃபேக்ட் சாஸ்திரம் அத வந்து உபாதியாவும் சொல்லல. கர்த்தா போக்தாங்கிறது தான் இங்க அஜ்ஞானம் தான் உபாதி. என்ன ஞானம் வந்த உடனே அது என்னைக்குமே அந்த உபாதியும் இருந்ததில்ல, எதுவும் இருந்ததில்ல. எப்பவுமே ஏகரச பிரம்மன் தான் இருந்துட்டு இருக்குன்றது சித்தமா இருக்கும். ஏன்னா ஸ்வயம் பிரகாச ஜோதி அப்படிங்கிறதுனால. அதனால இங்க வந்து சூப்பர் இம்போஸ்ட் தான். டைமோ, ஸ்பேஸோ, ஆப்ஜெக்ட்ஸோ இத லிமிட் பண்ண முடியாது அப்படிங்கிறது. அப்ப கர்த்திருவம், போக்திருத்துவம் போயிடுத்துன்னா என்ன அர்த்தம்? அஞ்ஞானம் போயிடுத்து. அதனால நிஜமா ஒரு அம்சம்லாம் ஒண்ணும் கிடையாது. அம்சத்துவம்ங்கிறது அத்தியஸ்தம் தான். ஒன்ஸ் அந்த அத்தியாசம்லன்னு பார்க்கும் பொழுது, அப்ப எத்தன நாள் இது இருக்கு? பிராரப்த கர்மா இருக்கிற வரைக்கும் இருக்கு. பிராரப்த கர்மா போன உடனே, திருப்பியும் ஒரு செட் ஆஃப் பிராரப்த கர்மாவோட வேற இடத்துல அது வருது. இதெல்லாம். இல்லன்னா அதுக்கு நடுவுல வேற லோகங்களுக்கு போறது. போகறதுங்கிறது கூட இப்ப அடுத்த ஸ்லோகத்துல பார்ப்போம் நம்போ. போகறதுன்னா என்ன அர்த்தம்? அகைன் பிசிக்கலா இங்கேருந்து சூக்ஷ்மமானது வந்து இங்கேருந்து அங்க போகணும்னு அவசியம் கிடையாது இல்லையா? ஸ்தூலம் தான் போணும். சூக்ஷ்மம் வந்து இப்போ தூக்கத்துல சொப்பனம் வருது. பிசிக்கலா எழுந்து போகணும்னு அவசியம் இல்லையே. சூக்ஷ்மமானது அந்த சூக்ஷ்மம் அது அந்த இடத்த நினைக்கும்போது அந்த இடம் இருக்கு அது. ஏன்னா பிரம்மம் இல்லாத இடம் இல்ல. எல்லாம் பிரம்மன் தான். அப்போ எந்த லோகத்துல இங்கேருந்து இந்த உயிர் போயிட்டா, அதே க்ஷணத்திலேயே அந்த உயிர் வேற இடத்துல அப்பியர் ஆகலாம் இல்லையா? சூக்ஷ்ம சரீரம். சூக்ஷ்மம்னாலே ஸ்தூலம் மாரி இங்கேருந்து கிளம்பி, இங்க போய் அங்க கதை இதுல சொல்லும்பொழுது, என்ன கருட புராணத்துல சொல்லியிருக்கேன்னா, அது உருவகப்படுத்தி சொல்லுது. வைத்தரணி நதியின் அடிய தாண்டி அதெல்லாம் போறது. அந்த மாரி வந்து பிசிக்கல் பாடி மாரி போணும்னு இல்ல. ஒரு சூக்ஷ்ம சரீரம்னு சொல்லும் பொழுதே அது சூக்ஷ்மம்னு அர்த்தம். சூக்ஷ்மம்னாலே வந்து ஸ்தூலம் மாதிரி இங்கேருந்து அங்க நடக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த கர்மா அனுபவிக்கின்ற அந்த கர்த்தா, போக்தா வேற இடத்துல அப்படியே டொய்ன்னு ஓப்பன் அப் ஆயிடலாம்ல. நம்ம இந்த ஸ்டார் ட்ரெக் சீரியல்ல வரா மாரி இங்கேருந்து டிமெட்டீரியலைஸ் ஆயி அங்க மெட்டீரியலைஸ் ஆறான்றோமே. மெட்டீரியலைசேஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் அந்த காலத்துல இருந்தே இருக்கு. சித்து விளையாட்டுன்னு சொல்றோம். பட்டினத்தார் இங்க மறைஞ்சு அங்க வந்தார். அப்படின்லாம் நம்ம பார்க்கிறோம் இல்லையா? ஸ்தூல சரீரத்தையே இங்க மறைய வச்சு அங்க ஏற்படுத்தினார்ன்னு சொல்றோம். சூக்ஷ்மத்துக்கு அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. ஏன் இத இப்ப பேசுறேன்னா, அடுத்த ஸ்லோகங்கள்லாம் இத பத்தி தான் சொல்லப் போகுது. அதனால அவித்யாகிருத உபாதி பரிச்சின்னஹ ஏகதேசவம்சஹ இவ கல்பிதः யதः தரிசிதஸ்ச அயமர்த்தः க்ஷேத்ராத்தியாயே விஸ்தரஷः. எல்லாமே கல்பிதத்துவம்ங்கிறது 13ஆம் அத்தியாய க்ஷேத்திரஜ்ஞன்ல நல்லா விஸ்தாரமாக சொல்லப்பட்டது. என்ன இதந்தையா எதெல்லாம் தெரியறதோ, அதெல்லாம் வந்து அவித்யாகிருதம் தான். அதெல்லாம் வந்து பார்த்தோம் அங்க. அதனால இது சொல்லியிருக்கு. இந்த பரிச்சின்னத்துவமே வந்து அவித்யாகிருதம் தான்ங்கிறத நம்ம பார்த்துட்டோன்றார். சச்ச ஜீவஹா மதம்சகத்வேன கல்பிதः கதம் சம்சரதி உத்கிராமதி இதி ச இதி உச்யதே. இப்ப இந்த அம்சம் வந்து கல்பிதமாக இருக்குன்னு நீ சொல்றீர். கல்பிதமாக இருக்குன்னா, கர்த்தா போக்தாவாக இருக்கு. என்ன? அப்போ இது எப்படி அப்ப சம்சாரத்துல உழல்றது? எப்படி பிறப்பு எடுக்குது? எப்படி இந்த உடம்ப விட்டு வெளியில போறதுன்றது நடக்குது?
உத்கிராமதி என்ன ஏன்னா உச்சியத்தை அதை வந்து சொல்ல வேண்டியிருக்கோம். வெறும்னா அவித்யை தான் அப்படின்னு நீ பொத்தம்பதுவா சொல்லிட்டு விட்டுட்டா ரீபர்த்த ஒத்துக்கிறீங்க, சொர்க்கத்துக்கு போகணுன்றீங்க, பிரம்மலோகத்துக்கு போக முடியுன்றீங்க, இத்தனை விஷயம் சொல்றீங்களே, இங்க வந்து மொத்தமா வெறும் ஒரு அவித்யை தான் வந்து ஸ்வீப் பண்ணிடுறீங்களே. என்ன என்ன நினைச்சுக்கிறான் ஒழுங்கா அத்வைத்தமே படிக்காதவன்லாம் என்ன நினைக்கிறான், இந்த மத்த சித்தாந்திகள் நம்ம எப்படி மத்த சித்தாந்தத்தை படிக்கிறது இல்லையோ அது மாதிரி அவங்களும் நம்மளோட சித்தாந்தத்தை படிக்கிறது கிடையாது. நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவன் சித்தாந்தத்தை படிக்கிறதே அவனுக்கு டைம் இல்ல. ஆனா அவன் என்ன நினைக்கிறான்னா வெறும்னே எல்லாத்தையுமே இல்யூஷன் மாயைன்னு ஒரு பெரிய ப்ரஷ வச்சு பெயிண்ட் பண்ணிடுறோம். அவ்வளவுதான். அவ்வளவுதான் ஒட்டுமொத்த நம்மளோட இந்த வேதாந்த அத்வைத வேதாந்த சித்தாந்தம்னு முடிவு பண்றான். அந்த மாதிரி எப்படின்னு சொல்ல முடியாது. மனுஷன் உன் அனுபவம் உனக்கு முன்னாடி இருக்கு. உலகத்தை அனுபவிக்கிற. இத்தனை உலகம் இருக்கு, மனுஷன் இருக்கான், எத்தனை ஜீவராசிகள் இருக்கு, இவ்வளவு பெரிய கேலக்சிஸ்லாம் இருக்கு, உனக்கு உடம்பு இருக்கு, கோபம் வருது, சந்தோஷம் வருது, வயசாகுது, இல்ல இளமை இருக்கு, ஏதோ ஒண்ணு. இத்தனையும் நடக்குது, எல்லாத்தையும் ஒரே பிரஷ் வச்சு எல்லாம் மாயை போப்பா அப்படின்னு சொல்லிட முடியுமா? அது கரெக்டா தான் இருக்குமா? அந்த மாதிரி சும்மா நான் மாயைன்னு சொல்றேன், அதனால நீ மாயைன்னு ஒத்துக்கோ அப்படின்னா யாராவது ஒத்துப்பாளா? மாயைன்னு முதல்ல நம்ம சொல்லல, அது வேற விஷயம். பட் சொல்றேன். அந்த மாதிரி ஒரு சித்தாந்தம், அது புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு இது எடுத்தா தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். மாயைன்னு இப்ப நம்ம இவ்வளவு பேசுறோமே, மாயைன்னு எங்கேயாவது சொல்றோமோ? மித்யாபூதமான ஜெகத், டிபெண்டன்ட் ரியாலிட்டின்னு சொல்றோம். இது வந்து பிரம்மன் தான் இருக்கு, மித்யாபூதமாக தெரிகிறது. ஏன்? கன்டென்ட் இதுதான். அதுதான் பாயிண்ட். நமக்கு துவைத்தத்தினுடைய அனுபவம், பிரதீதி இருக்குங்கிறதுல பிரச்சனை இல்ல. துவைத்தம் சத்தியமாங்கிறது தான் நம்மளோட பாயிண்ட். இல்லையா? அப்பேரண்டா நமக்கு வந்து துவைத்தம்ல நம்ம வந்து இப்போ துவைத்த இந்த ஜெகத்தினுடைய பிரதீதி ஒரு இது இருக்கே, எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு பிரச்சனை கிடையாது. ரியாலிட்டி தான் பிரச்சனை. பிரச்சனைனா என்ன? மனுஷனுக்கு வந்து சம்சாரித்துவத்தை ஏற்படுத்துறது எதுன்னா, துவைத்தம் சத்தியம் அப்படிங்கிறத வச்சு நான் ஆப்பரேட் பண்ணும் பொழுதுதான். அந்த விஷயத்த தான் நெகேட் பண்ணுது சாஸ்திரம் வந்து. அதுல உண்மை இல்லைன்னு சொல்லுதே ஒழிய, துவைத்தம் வந்து என் கண்ணுக்கே தெரியல, உடம்பு இருக்கிறது தெரியல அப்படின்னு ஒண்ணும் சொல்லல. சச்ச ஜீவः மத் அம்சகத்வேன கல்பிதः கதம் சம்சரதி உத்கிராமதி இதி ச உச்சியதே. அதுதான் அடுத்த ஸ்லோகம். மனஷஷ்டானி இந்திரியாணி. ஓ இதேதான். கரெக்ட். இதோட 2வது பாகம். அதை இன்ட்ரோடியூஸ் பண்றார். அதாவது இந்த ஒரு ஸ்லோகத்துல வந்து முதல் லைன் முன்னாடி இதோட சேர்ந்துடுறது. மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனஹான்னு. இந்த மனஷஷ்டானி இந்திரியாணி பிரகிருதிஸ்தானி கர்ஷதிங்கிறது இன்னும் 8, 9, 10 வரப்போற ஸ்லோகங்களுக்கு லீடு கொடுக்கறது. அதனால இங்க பாஷிகார இந்த இடத்துல அடுத்ததை இன்ட்ரோடியூஸ் பண்றார். சச்ச ஜீவஹா மதம்சகத்வேன கல்பிதா கதம் சம்சரதிங்கிறது தான் இந்த 2வது பாதிக்கு. மனஷஷ்டானி இந்திரியாணி ஸ்ரோத்ராதீனி பிரகிருதிஸ்தானி ஸ்வஸ்தானே கர்ண ஷஷ்குல்யாதௌ பிரகிருதௌ ஸ்திதானி கர்ஷதி ஆகர்ஷதி. அதோட அடுத்ததையும் கூட நம்ம சேர்த்துடலாம். ஏன்னா அடுத்தது எதுவும் சேர்த்துன்னு சொன்னமே நம்ம. அடுத்தது ஷரீரம் யதவாப்னோதி யச்சாப்யுத்கிராமதீஸ்வரः गृहीत्वैतानि संयाति वायुर्गन्धानि वाशयात्. मनः ईश्वरः, ईश्वरः मनः अल्ल ईश्वरः यच्च अपि उत्क्रामति, यच्चापि उत्क्रामति பிரகிருதிஸ்தானி. இது போனதுல இருந்து எடுத்துக்கணும். அன்வயம் வந்து போனதுல இருக்கிற பாதி, இது முழு ஸ்லோகம். ஈஸ்வரः யச்சாபி உத்கிராமதி பிரகிருதிஸ்தானி
மனஷஷ்டானி இந்திரியாணி கருஷதி யத் சரீரம் அவாப்னோதி வாயுஹு இவ கந்தானு ஆசயாத் ஏதானி கிரஹீத்வா சஞ்ஞாதி. ஈஸ்வரஹா அப்படிங்கிறது இங்க எது? ஜீவன் தான். இந்த தேகத்தை பொறுத்த வரைக்கும் ஜீவன் தான் ஈஸ்வரன், இந்த ரூலர்னு அர்த்தம். ஈஷிதம் இந்த பாடியை வந்து இந்த உபாதிக்கு ஈஸ்வரன் இந்த ஜீவாத்மா தான். ஏன் ஜீவாத்மாவை ஈஸ்வரன் சொல்றான்னா, உத்கிராமதி அப்படிங்கிற வார்த்தை வருது. உடம்பில் இருந்து போகும் பொழுது, உடம்பை விடும் பொழுது, எச்சாபி எப்பெல்லாம் இந்த உடம்ப விடுறதோ, இந்த உடம்போ ஏதோ ஒரு உடம்பு அந்தந்த உடம்ப விட்டு கிளம்புறதோன்னு, அப்படி கிளம்பும் பொழுது பிரகிருதிஸ்தானி கர்ஷதி மனஹா ஷஷ்டானி இந்திரியாணி கர்ஷதி. பிரகிருதியில் இருக்கக்கூடிய பிரகிருதினா நம்ம உபாதான காரணம் இல்லையா? அதுதான் மாயா உபாதிங்கிற வார்த்தையினால சொல்றோம். அங்க உபாதின் மாயைங்கிறது பிரகிருதி, இல்யூஷன் கிடையாது. பிரகிருதிங்கிறத மத்தவனும் யூஸ் பண்றான். யாரு? துவைதி அவனோட தத்துவவாதம்னு சொல்றானே சாஸ்திரத்துல, பிரகிருதி இல்லாமையா இருக்கு? பிரகிருதிய விசிஷ்டாத்வைதியும் யூஸ் பண்ண போறான். அதே பிரகிருதி தான் நம்ம மாயைன்ற பதத்தினால சொல்றோங்கிற பொழுது, அப்ப எப்படி நீ வந்து நம்மளை மட்டும் மாயாவாதின்னு சொல்ல முடியும்? அகைன் இந்த பாயிண்ட்டுக்கு வரேன். இந்த பிரகிருதி இருக்கே, அதுல பிரகிருதி ஸ்தானி பிரகிருதி ஸ்திதானி, இந்த பிரகிருதியில் இருக்கின்றதாகிய எது? இந்திரியங்கள். இந்திரியாணி 5 இந்திரியம் இருக்கு இல்லையா? சக்ஷு ஸ்பர்ஷன ஸ்ரோத்ரம் ஜிஹ்வா இதெல்லாம், இதோட சேர்த்து மனசையும் சேர்க்கிறார். மனஷஷ்டானி இது 6வதா போயிடுது இந்திரியம். அந்த கரணம், ஞானேந்திரியம், மனசு, இது சேர்த்தா மொத்தம் 6. அதனால மனஷஷ்டானி இந்திரியாணி, மனதை 6வதாக உடையதாகிய இந்திரியங்கள் அப்படின்னு அர்த்தம். பஞ்சேந்திரியம் நமக்கு தெரியும், மனசு 6வது அப்படின்னு. மனஷஷ்டானி இந்திரியாணி கர்ஷதி தன்னில் இழுத்துக் கொள்கிறது, வாங்கிக் கொள்கிறது. எதை வாங்கிக் கொள்கிறது? இந்த விஷயங்களை. எத்து ஷரீரம் அவாப்னோதி, புதுசா ஒரு உடம்ப போய் அடையிறதுன்னா அப்போ இதை வாங்கிக் கொள்கிறது. இங்க இருந்து அங்க எடுத்துன்னு போகிறது. எப்படின்னா, வாயுஹு இவ கந்தான் ஆசையா ஏதானி கிரஹீத்வா சஞ்ஞாதி. வாயு இருக்கே, காத்து, அது வாசனைய நமக்கு தெரியாம எடுத்துன்னு போகிறது. எங்க இருந்து எடுத்துன்னு போகிறது? பூக்கள், இலைகள், பழங்கள், வேற என்னென்ன இடத்துலலாம் வாசம் இருக்கோ அதை காத்து இழுத்துன்னு போறது இல்ல, மூக்க பிடிச்சிக்க வேண்டியிருக்கு. ஃப்ளைட்ல போகும்பொழுது, எஸ்பெஷலி இந்த ஃபாரின் ஃப்ளைட்ஸ் எல்லாம், அவன் சொல்லுவான் ஒரு ஸ்ப்ரே ஒன்று எங்களுக்கு ஒரு மேண்டட்டரி ரிக்யர்மெண்ட், அதனால வந்து அது சர்ன்னு அடிச்சுட்டே போவான் 2 பக்கமும். யாருக்கெல்லாம் அது டிஸ்கம்ஃபர்ட்டோ கண்ணை மூடிக்கோ மூக்க பத்திக்கோம்பா. ஏன்னா அது காத்து, அவன் எங்கேயோ அடிச்சாலும் காத்து அதை எடுத்துன்னு வருதானோ, அந்த மாதிரி தன்னோட அது எப்படி இழுத்துன்னு வருதோ அந்த மாதிரி இந்த மனஷஷ்டானி இந்திரியாணி கிரஹீத்வா சஞ்ஞாதி எடுத்துக்கொண்டு போகிறது. அதாவது இந்த ஜீவனானது இந்த உடலை விட்டு செல்லும் பொழுது 5 இந்திரியங்களையும் மனதையும் தன்னில் இழுத்துக் கொள்கிறது,
தன்னோடு இழுத்துக்கொண்டு புதிதாக செல்லும் உடலுக்கு இவற்றையும் எடுத்துக்கொண்டு செல்கிறது. மெமரிய மட்டும் எடுத்துன்னு போகாதுன்னு நெனைக்கிறேன். இல்ல. ஏன்னா சம்ஸ்காரம்ங்கிறது ஜென்மாந்தர சம்ஸ்காரம்லாம் சொல்றோம். ஆனா மெமரி இருக்கிறதில்ல. அப்போ இந்த இந்திரியங்கள ஆப்பரேட் பண்ற மைண்டு அதோட சம்ஸ்காரம் மட்டும். அத எடுத்துன்னு வேற இடத்துக்கு போயிடுறதாம். திருப்பியும் அது மனுஷ சரீரத்த தான் எடுக்குதுன்னு அவசியம் கிடையாது. பூலோகத்துல தான் வருதுங்கிறதும் அவசியம் கிடையாது. எங்கேயாவது பிரம்மலோகத்திலயோ, இந்திரலோகத்திலயோ, ப்ரஹஸ்பதி லோகத்திலயோ, சுக்கிர லோகத்திலயோ, வைகுண்டத்திலயோ எங்க வேணா அது வந்து ஒரு உப்பாதிக்குள்ள இன்னொரு ஒரு உபாதி ஒரு சரீரத்துக்கு சரீரத்தோடு சேர்த்து எடுத்துக்கலாம். இல்ல பூலோகத்துல ஏதோ ஒரு மிருகமாக வரலாம். எப்படி வேணா வரலாம். இதுக்காக தான் நான் அப்ப சொன்னேன். இந்த சூக்ஷ்ம தன்மை இருக்கே, இது எக்ஸாக்ட்லி இங்கேருந்து நகர்ந்து போய் இன்னொரு இடத்துக்கு போகணும்னு அவசியம் கிடையாது. இல்லையா? ஒரு உலகம்ங்கிறது நம்ம மேனிஃபெஸ்டேஷன் தான் உலகம். இப்படி காண்பிக்கப்படுறது ஸ்கிரீன்ல தெரியிற ஒரு இருக்கின்ற ஒரே பிரம்மத்துல என்னோட இண்டிவிஜுவாலிட்டி அப்புறம் இந்த உலகம், சமஷ்டி உலகம் எனக்கு தெரியறது, ஆவிர்வவிக்கிறது. அதே பிரம்மத்திலே வேற ஒரு ப்ரொஜெக்ஷன் வந்தா வேற உலகம். இல்லையா? ஸோ நீ இங்கேருந்து அங்க தான் போகணும்னு இல்ல. வேற இந்த ப்ரொஜெக்ஷன் இந்த உலகம். கண்ண மூடுறேன். திருப்பி பார்த்தா திறக்கிறேன். பார்த்தா உடம்பு மாறி இருக்கு. வேற உடம்பு இருக்கு. வேற உலகம் தெரியாது. இல்லையா? அப்படி நடக்கலாம். எப்படி நான் கண்ண மூடுறேன், சொப்பனம் தெரியறது. திருப்பி கண்ண திறக்கிறேன், வேக்கன் தெரியறது. திருப்பி கண்ண படுக்கிறேன், ஒரு ட்ரெயின்ல இருக்கேன். கண்ண மூடுறேன். என்ன மெட்ராஸ்ல இருக்கேன். திருப்பி கண்ண திறக்கிறேன், பெங்களூர்ல இருக்கேன். அப்போ புது அனுபவம். அப்ப அனுபவம், 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 அனுபவம்ங்கிறதா தானே மாறிட்டு இருக்கு. அப்ப அதே மாரி கண்ண மூடி கண்ண திறந்தா வேற உலகத்துல இருக்க முடியும். அனுபவம் தான் உனக்கு மாறுறதே ஒழிய, பிசிக்கலாக உடம்பு இன்னொரு இடத்துக்கு போகணும்ங்கிறதும் கிடையாது. நம்ப நெனைக்கிறோம். நம்ப வேக்கன்ட் ஸ்டேட்ல இந்த பிசிக்கல் பாடி, பிசிக்கல் கிரீச்சர்ஸ்லாம் எப்படி பிஹேவ் பண்ணுதோ, அந்த மாரி தான் சட்டிலும் பண்ணுமோ! அப்படின்னு கற்பனை பண்றோம். எப்படி வந்து பகவான்னா நம்மள மாரி 2 கண்ணு, 2 காது, 1 மூக்கு இதெல்லாம் இருந்து ஹார்ட்டு எல்லாம் சேர்த்து தானே நம்ம கற்பனை பண்றோம். நம்ம உருவகப்படுத்துற கடவுள பார்த்தா, அவருக்கும் ஒரு ஹார்ட் இருக்கணும், கிட்னி இருக்கணும், லங்ஸ் இருக்கணும். என்ன எல்லாம் இருந்தா தானே நம்ப அந்த மாரி பெர்சன் இருக்க முடியும். ஒரு உலகத்தையே சிருஷ்டி பண்ணி, ஸ்திதி சம்ஹாரம் பண்ணக்கூடிய ஒரு சக்தி, அது வந்து வேட்டி கட்டிண்டு, நகையெல்லாம் போண்டு, பூணலு அதெல்லாம் போட்டுண்டு உட்கார்ந்திருக்கணுமா? 5 கையோட, 6 கையோட, 4 கையோட. ஏன் நம்பளால அப்படிதான் பார்க்க முடியாது. நம்பளால அந்த மாரி வரும்பொழுது தான் ரிலேட் பண்ண முடியறது. ஏன்னா ரிலேட் பண்றதுங்கிறதே ஹியூமன் ஃபார்மோட தான் நம்ம பண்ணி பழகுறோம். அதனால அதுல ஒரு கான்ஃபிடன்ஸ் வேற. அப்படிதான் இருக்காரு. நான் சொல்றவரு தான் காடு. அவரு தான் இங்க ஆள அனுப்பினாரு. அங்க தான் உட்கார்ந்திருக்காரு. இது மாரி தான் வந்து நம்ம பார்க்கிறோம். நம்மளுடைய திங்கிங் அப்படி இருக்கு. ஏன்னா நமக்கு வந்து அனுபவம் இதுக்குள்ள தான் நம்மளால திங்க் பண்ண முடியும். அப்ப இந்த ஜீவாத்மா வேற உருவம் எடுக்குதுன்னா பிசிக்கலா போகும் போல இருக்கு. பறந்து போய் அப்புறம் ஒரு ரதம் அந்த புராணத்துலாம் வரா மாரி வந்து விஷ்ணு தூதர்கள், சிவ தூதர்கள்லாம் அங்கேருந்து வந்து கதவு திறந்து ஃப்ளைட் மாரி ஒரு விமானத்துல ஏறி, அதுல அப்படியே பறந்து போய், அங்க எங்கேயோ ஒரு லோகத்துக்குள்ள போய், அப்படிதான் போறா அப்படின்னு நம்ப ஒரு உருவகமாக நெனைக்கிறோம். பட் வெறும் சூக்ஷ்மமான சரீரம் தான். இந்த அனுபவத்திலேருந்து வேற ஒரு அனுபவத்த பார்க்கணும்னா, இந்த கர்மாவானது வேற இடத்துல அனுபவத்த குடுக்குது. அவ்வளதானே.
ஒரு ஜீவன் வேற ஒரு இடத்துக்கு போறதுன்னா என்ன அர்த்தம்? டெக்னிக்கலா என்ன சொல்றோம்? பிசிக்கலா அங்க போகணும்னு என்ன அவசியம்? இந்த ஜீவன் இந்த கர்மாவை இப்படி கண்ண திறந்த உடனே இங்க அனுபவிக்குது. கண்ண மூடிட்டு இன்னொரு அனுபவம் வேணும்னா திருப்பி கண்ண திறக்கும் பொழுது வேற ஒரு அனுபவம் வரப்போறது. அப்போ இந்த புண்ணிய பாப அனுபவம் ஒரு கான்டெக்ஸ்ட்ல பகவான் ஏற்படுத்துறார். அதனுடைய புண்ணிய பாபத்தினுடைய பரிபக்குவமான அனுபவங்கள, கர்மாவ ஒரு கான்டெக்ஸ்ட்ல ஏற்படுத்துறார். அவ்வளவுதான். அந்த கான்டெக்ஸ்டுக்கான வேலை முடிஞ்ச உடனே இன்னொரு கான்டெக்ஸ்ட்ல ஓப்பன் ஆகுது. அவ்வளவுதானே ஒழிய, சர்வவியாபியா பிரம்மன் இருக்கும் பொழுது எங்க வேணா அது பார்க்கலாம். இல்லையா? பிசிக்கலி இங்க போகணும்ன்ற அவசியம் இல்லையே. இன்ஃபாக்ட் எங்க வேணாங்கிற ஸ்டேட்மெண்ட்டே கூட வந்து அகைன் ஸ்பேஸ வச்சு தான் நம்ம சொல்றோம். பட் அந்த மாதிரி இல்லன்றதுக்காக சொல்றேன். அதனால தான் இந்த இந்த பர்ட்டிகுலர் ஜீவாத்மா தான் இன்னொரு இடத்துலயும் அனுபவிச்சாகணும். அப்பதான் இதனுடைய கர்மாக்கு வந்து அந்த அனுபவம்னு நம்ம சொல்ல முடியும். அப்போ இந்த இந்த ஜீவாத்மாங்கிறது எது ஐடென்டிஃபை பண்ணுது? இந்த கர்த்திருவ போக்திருத்துவம், இந்த சூக்ஷ்ம சரீரம். அதான் 5 சென்சரி திங்ஸ். அந்த சூக்ஷ்மம்னாலே அது வந்து ஸ்பேஷியலி வந்து நீ லிமிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதனால தான் அது சூக்ஷ்மம். அப்போ வேற ஏதோ ஒரு இடத்துல அது ஆவிர்வவிச்சு அதனுடைய வாழ்க்கையை நடத்துறது அப்படிங்கிறது தான் இங்க தாத்பரியம். ஜீவாத்மாவை அப்படிதான் புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா நம்ம அதுக்கும் ஒரு டான்ஜிபிள் விஷயமா ஆக்கிடுறோம். இப்போ கர்த்திருவ போக்திருத்துவமும் ஒரு பிசிக்கலா நீ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னா அது பிசிக்கலா இருக்கணும். பிசிக்கலா இருந்தா தானே நீ நகர்த்த முடியும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு. நான் பிசிக்கல் எப்படி நகர்த்த முடியும்? அதனால சரீரம் எதவாப்னோதி எச்சாபி உத்கிராமதி ஈஸ்வரः கிரஹீத்வா ஏதானி சஞ்ஞாதிர் வாயுர்கந்தானி வாசயா. வாயு வந்து வாசத்தை எடுத்துன்னு போறதுன்னா கண்ணுக்கு தெரியறதோ, எங்க இருந்து எடுத்துன்னு போறதுன்னு தெரியறதோ, அந்த மாதிரி தான் இதுவும் ஆகர்ஷிக்கிறது. கஸ்மின் காலே அப்படின்னு கேட்கிறார் இந்த ஸ்லோகம். ஷரீரமிதி யச்சாபி யதா சாபி உத்கிராமதி ஈஸ்வரः தேகாதி சங்காத சுவாமி ஜீவஹா. ஈஸ்வரன்னா அங்க தேகாதி சங்காதத்தினுடைய சுவாமியாகிய ஜீவனானது எப்போ இங்கேருந்து கிளம்புறதோ ததா கர்ஷதீதி ஸ்லோகஸ்ய த்விதீய பாதः அர்த்தः அவசாத் பிராதமியன சம்பத்தியதே. புரியுறதோ? அந்த கர்ஷதிங்கிறது போன ஸ்லோகத்துல இருக்கு. அதனாலதான் அது இல்லாம இந்த ஸ்லோகம் கம்ப்ளீட் ஆகாது. சும்மா சங்கரர் வந்து அங்க இருக்கிறது இங்க சேர்த்துக்கிறாரான்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இல்லைன்னா இதுக்கு அர்த்தம் வராது. சரீரம் எதவாப்னோதி எச்சாம உத்கிராமதி ஈஸ்வரஹா. அப்ப என்ன நடக்கிறது? கர்ஷதி. என்ன ஏதானி கிரஹீத்வா கிரஹீத்வா கர்ஷதி. எப்படி? வாயுர் கந்தானி வாசயாத். அந்த மாதிரி. அதனால கர்ஷதிங்கிறது தான் அங்க verb. துவா வேற, சையாதி வேற. வாயுர் கந்தானி வாசயாத் சையாதி. ஸ்லோகஸ்ய த்விதீய பாதः அர்த்தः அர்த்தவசாத் பிராதமியன சம்பத்தியதே. போனதுல இருக்க ரெண்டாவது பாதம் இதுல இருக்கிற முதல்தோட சேர்க்கணும். யதாச்ச பூர்வஸ்மாத் ஷரீராத் ஷரீராந்தரம் ஆப்னோதி ததா கிரஹீத்வா ஏதானி மனசிஷ்டானி இந்திரியாணி சஞ்ஞாதி சம்யக் யாதி கச்சதி. இதுல இருக்கிறத அதுல சேர்த்துக்கிறதுன்னு அர்த்தம். கிம் இவ இத்தியாக வாயு பவனஹ கந்த நிவாசயாத் புஷ்பாதேஹே. எப்படி காத்துல வந்து கந்தம் சேர்றதோ அந்த மாதிரி ஆத்மால இது சேர்ந்துடுறது. இதெல்லாம் சேர்ந்து அங்க போறதுன்னு அர்த்தம். அந்த இடத்துல ஆவிர்வவிக்குது. இல்ல அது போகணும், இங்கேருந்து அங்க போகிறதுன்னு சரி, போறதுன்னு எடுத்தனாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. நம்ம சொன்ன அர்த்தத்துல ஏன் அதுலதான் இருந்தானோ, ஏன் இங்கேருந்து போறதுன்னு எடுத்துக்க கூடாதுன்னா எடுத்துக்கலாம். இங்கேருந்து அங்க போகிறது பிசிக்கலாவே போறதுன்னு எடுத்துக்கலாம். அவ்வளோ பெரிய தப்பு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் அது அப்படிதான் பார்க்க முடியாது. பிசிக்கலா இங்கேருந்து அங்க போறது அங்கேருந்து அங்க போறதுன்னு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்கிறது என் அபிப்பிராயம். காணி புனः தானி இத்தியாக. ஸ்ரோத்ரம் சக்ஷுஸ்பர்ஷனம் ச ரசனம் घ्राणमेव च
அதிஷ்டாய மனச்சாயம் விஷயான் உபசேவதே. எதது அவை? என்னென்ன இந்திரியங்கள் எதெல்லாம் இழுத்துட்டு போறது? ஸ்ரோத்ரம், சக்ஷுஹு, ஸ்பர்ஷனம், ரசனம், घ्राणम् एव च मनश्च अधिष्ठाय अयं விஷயான் உபசேவதே. செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி. காது, கண்ணு, டச்சு, சென்சஸ் ஞாபகம் இருக்கணும். காதுன்னா காதுங்கிற இந்த கோலகம் இல்ல, சென்சரி, சென்சரி பர்செப்ஷன் அப்படிங்கிறது மட்டும்தான். ஹியரிங் அப்படிங்கிற அந்த சட்டில் ஆஸ்பெக்ட், சீயிங் அதுதான் சக்ஷு. டச்சு அப்படிங்கிறது त्वग இந்திரியம்னு போடுறாரு. அதனாலதான் ஸ்பர்ஷனஞ்சன்னா त्वग இந்திரியம், நாட்டு ஸ்கின். ரசனம் டேஸ்ட், ஜிஹ்வா கிராணமேவ. அப்புறம் மனஹா அஞ்சாவதாக, ஆறாவதாக மனசு. என்ன பிரத்யேகம் இந்திரியேன சக அதிஷ்டாய தேகஸ்தா ஜீவஹா விஷயான் சப்தாதீன் உபசேவதே. அனுபவிக்கிறான். உபசேவத்தேனா எக்ஸ்பீரியன்ஸ் செய்கிறான். இதே எக்ஸ்பீரியன்சஸ் அங்க எடுத்து கேரி பண்றான்னு அர்த்தம். அந்த தேகத்துக்கு ஏத்த மாதிரி அந்த அனுபவம். அந்த இந்திரியம் இதேதான், கோலகம் மாறும். இப்ப இது எல்லாம் எதை ஆதரிச்சிருக்கு? கர்த்திருவத்தை போக்திருத்துவத்தை வச்சுதான். கர்த்திருவ போக்திருத்துவம் இல்லைங்கிற பொழுது வெறும் படம் ஓடின்னு இருக்கே ஒழிய நான் என்ன அதுல ஒரு இண்டிவிஜுவலாக நான் இப்போ ஸ்கிரீனு இப்படி எடுத்துப்போம். சினிமா ஸ்கிரீன் அந்த காலத்து தியேட்டர்ல இருக்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ற ஸ்கிரீன், டிஜிட்டல் ஸ்கிரீன் இல்ல, கிளாத் ஸ்கிரீனு. இந்த ஸ்கிரீன்ல ஒரு படம் ஓடுறது. ஓடும்போது திடீர்னு இந்த ஸ்கிரீனுக்கு அறிவு வருது. அறிவுனா உணர்கின்ற தன்மை. அது அந்த ஸ்கிரீன்ல ஓடுற சினிமால பாஷா பாஷா படத்துல ரஜினிகாந்த் தன்னை எடுத்துட்டு உலகத்தை பார்க்குது. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ரஜினிகாந்த்ங்கிறது வரல ஸ்கிரீன்ல. அப்ப யார் வரான்? ரகுவரன் வரான். தன்னை ரகுவரன் எடுத்துக்கிறது இந்த ஸ்கிரீனு. இதுதான் ஜென்மா ஜென்மாவா. அப்புறம் ஒரு ஸ்டயத்துல ஹலோ நீ ஸ்கிரீன் பா அப்படின்னு ஒருத்தர் சொல்லிடுறாரு. உடனே தன்னை ஸ்கிரீன் எடுத்துட்டுனா புரிஞ்சுடுத்துனா என்ன ஆயிடுது? இப்ப ஸ்கிரீனா மாறிடுதா? ஸ்கிரீனாலாம் மாறல. இது எல்லாமே அதிஷ்டானத்துல இருக்கிற அத்தியாசம் தான். ஸ்கிரீன் மேலதான் தெரிஞ்சான் ரஜினியும் ரகுவரனும். ஆனா ஸ்கிரீன் தன்னை அதுவாக எடுத்துடுது. இப்ப ஸ்கிரீன் ஸ்கிரீனா இருக்கு. அந்த அந்த நாராயணஹா அதுவே ஜீவன் அப்படிங்கிறதா. உத்கிராமந்தம் ஸ்திதம் வாபி பசிகர ஏவம் தேககதம் தேகாத் உத்கிராமந்தம் ஸ்திதம் வாபி புஞ்சானம் வா குணான்விதம் விமூடானானு பஷ்யந்தி பஷ்யந்தி ஞான சக்ஷுஷா. இதை யாரு பார்க்கறா இந்த மாதிரி சுரூபத்தைன்னா எப்பவுமே அங்கதான் இருக்கு அந்த பிரம்மம். என்ன உத்கிராமந்தம் ஸ்திதம் வா அபி குண அன்விதம் புஞ்சானம் வா அபி ந அனுபஷ்யந்தி விமூடாக ஞான சக்ஷுஷா பஷ்யந்தி. உடம்புல இருந்து வெளியில போறதா தெரிஞ்சாலும் சரி, இங்கே இருக்கிறதா செஞ்சாலும் சரி, என்ன குணத்து எந்த விதமான குணத்தோடு இருக்கிறதா இருந்தாலும் சரி, கர்த்தா போக்தாவா இருக்கான்னு இருந்தாலும் சரி, இருக்கிறது இந்த ஒரு வஸ்துதாங்கிறத அது எல்லா இடத்துலயும் அதே தான் இருந்துட்டு இருக்கு. போகிறதா தெரியறதும் அதே சொரூபம் தான், இருக்கிறதா இருக்கிறதும் அதே சொரூபம் தான். அது சொரூபம் இதுதாங்கிறத மூடர்களா இருப்பவர்கள் அறிவதில்லை. இன்ஃபேக்ட் அந்த சொரூபத்தை பத்தி அவனு நினைக்கிறதே கிடையாது. வெளி புலப்படுகின்ற வெளி உலகத்தை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கோம். இந்த சொரூபத்தினுடைய தன்மை யார் தெரிஞ்சுக்கிறான்னா ஞான கண் இருக்கிறவனுக்கு தான் தெரியறதுங்கிறான்.
சொல்றார் பகவான், ஞான சக்ஷுஷா பஷ்யந்தி விமூடாக ந அனுபஷ்யந்தி. அந்த ஞானம் அஜ்ஞான நிவர்த்தியானா தானா வந்து ஸ்வயம் பிரகாசம். ஆக்சுவலி பஷ்யந்திங்கிறதுலாம் உபலட்சணம் தான். ஞான சக்ஷுங்கிறது கூட அஜ்ஞானம் நஷ்டமாச்சுன்னா பார்க்கறதுக்கே ஒண்ணும் இல்ல. அந்த சொரூபம் அதுவாக இருக்கு, அவ்வளவுதான். அஜ்ஞானம் போயிட்டு இருந்தாலும் இங்க இந்த சொரூபம் எல்லா சமயத்திலும் இருந்துதான்டா இருக்கு, ஆனா பார்க்கறது இல்ல. பரமாத்மா தெரிவதில்லை. அந்தர்யாமியாக இந்த எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸினுடைய ஆதாரமா இருக்கக்கூடிய ஒரு சத்வஸ்து தான் சத்தியம்னு அர்த்தம். வேற இதெல்லாம் வந்து நீ எப்ப பார்த்தாலும் இதுக்குள்ள அந்த வஸ்து தானே இருந்துட்டு இருக்கு. நீ இங்கேருந்து போறேன்னாலும் சரி, இருக்கேன்னாலும் சரி, எல்லாமே வஸ்து மட்டும்தானே அப்படிங்கிறது தான் தாத்பரியம். அடுத்த செஷன்ல பார்ப்போம். பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். Thank you.